ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் வந்து மந்த்லி 5000 சீட் கட்டினா நமக்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் வரும், அது இல்லாமல் எந்த ஸ்கீமில் போடலான்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ஜிஆர்டியில் சீட் கட்டினா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எண்ட் ஆஃப் த 11 மந்த்துக்கு அப்புறம் நமக்கு வரும்ன்றது ஐடியாவே இல்லை நிறைய பேருக்கு. எந்த ஸ்கீம் போடலான்ட்டு சில பேருக்கு டவுட் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஜிஆர்டியில் வந்து லைவாக வந்து 2 ஸ்கீம் போயிட்டுருக்குது. கோல்டன் 11 அண்டு வந்து கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி, இந்த 2 ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் கோல்டன் 11 பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் த வேஸ்டேஜ் தராங்க. ஆனால் பட் வந்து அமௌண்ட் பேசிஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீமு. 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை வந்து கட்டும் போது வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து 11 மந்த்துக்கு அப்புறம் எவ்வளோ கோல்டு ரேட் விற்குதோ அதை வந்து நமக்கு வந்து கோல்டாக வந்து கொடுப்பாங்க. 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜ். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. வேஸ்டேஜில் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து அன்னைக்கு வந்து கோல்டு ரேட்டாக வந்து அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கிட்டே வராங்க. அன்றைக்கி வந்து நம்ம கடைசியாக வந்து எந்த உங்களுக்கு வெயிட்டாக இருந்தால் பெஸ்ட்டாக அமௌண்ட் ஆகிற பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் வந்து 50% வந்து வேஸ்டேஜ் நம்ம தான் கட்டணும். வேஸ்டேஜில் வந்து 18% வந்து டிவைடட் 2 தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் 20 எடுத்தீங்கன்னா வந்து 9% வரைக்கும் நீங்கள் தான் சார்ஜ் பண்ணணும். பிலோ 18 எடுத்தால் தான் இந்த 15 சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 11 மந்த்து சீட் வந்து அவங்க பே பண்ணுறாங்க. மந்த் ஆன் மந்த் வந்து 5000 பே பண்ணுறாங்க. அப்போ வந்து எவ்வளோ கோல்டு வந்து கிராமாக வந்து வர வச்சுட்டு வராங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6510 இருக்குது. ஜுவல்லரியாக எடுக்க போகிறீங்களா, காயினாக எடுக்க போகிறீங்களா, ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து சீட்டு போட்டால் வந்து ஜுவல்லரி எடுக்கணும் இல்லை காயின் எடுக்கணும். அவங்க வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எது எடுக்க போகிறீங்கன்னு பெஸ்ட்டுன்னு பாருங்கள். இப்போ 11 மந்த் வந்து நீங்கள் கட்டுறீங்கன்னா 5000 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 55,000 கட்டுறீங்க. இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 6510. அப்போ பார்த்தீங்கன்னா 8.448 இந்த கிராம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆனால் பட் வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் போடும்போது இப்போ தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. இன் ஃப்யூச்சர் 11 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வந்து சீட் எடுக்க போகிறேன், இல்லைனா லைவில் எனக்கு போயிட்டுருக்குது, நான் இப்போ கட்டிகிட்ருக்கிறேன், எனக்கு வந்து 11 மந்த்துக்கு அப்புறம் எவ்வளோ வரும்னு எனக்கு ஐடியா இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற கேல்குலேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நியூ கோல்டன் 11 நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, 5000 கட்டுறீங்க. ஆஃப்டர் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து கோல்டு ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு யாராலுமே வந்து சொல்ல முடியாது. ஒரு கிராம் வந்து 7000லேருந்து 7500 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து 7500 வரைக்குமே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து நீங்கள் 55,000 கட்டுறீங்க, டிவைடட் வந்து 7500 அன்றைக்கி அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 7.33 கிராம்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர வைப்பாங்க. இதுக்கு தான் நீங்கள் வந்து 18% வந்து ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 7.33க்கு நோ வேஸ்டேஜ் வந்து 18%க்கும் ஃப்ரீயாக தராங்க. நீங்கள் அப்படியே அந்த ரேட்டுக்கே வந்து கோல்டு வாங்குறதா இருந்துச்சுன்னா, அந்த ஐட்டம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் தான் பே பண்ணணும். அதுக்கு பார்த்தா 1650 ரூபா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 56,650 ரூபா வரும். ஆனால் பட் வந்து இந்த கிராமுக்கே கரெக்டாக நமக்கு எந்த ஒரு பொருளுமே அமையாது. இதை விட கொஞ்சமாச்சும் நம்ம மில்லிகிராமாச்சும் கூட போட்டு வாங்குற மாதிரி தான் வரும். அப்படி சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிடுங்க என்ன ஜுவல்ஸ் நம்ம எடுக்க போகிறோம், எவ்வளோ கிராம்ஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் மீதி வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் கொடுத்து வாங்கினாலும் அதுக்கு வந்து ஃபுல் வேஸ்டேஜ் வந்து இந்த 18% வேஸ்டேஜ் வந்து நீங்கள் தான் கட்டணும். மோஸ்ட் ஆஃப் வந்து 17.8 வரைக்கும் அவங்கக்கிட்ட வேஸ்டேஜ் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. மினிமம் நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா இதிலே வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு நான் பெரிய ஜுவல்லரி எதனா பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மினிமம் வேஸ்டேஜ் போங்க. இல்லை நான் இந்த கோல்டு கிராமுக்கே வந்து நான் எடுக்க போகிறேன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி டிசைட் பண்ணிட்டு தான் போகணும். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு தடவை கேல்குலேஷன் பண்ணி அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது, நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ போடுறது நீங்கள் வந்து வீட்டிலேயே ரஃபாக கேல்குலேஷன் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ தான் வந்து அங்கே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி தான். கோல்டு கிராம் பேசிஸ் வர ஸ்கீம் தான் இது. மாதம் நீங்கள் வந்து 5000 நீங்கள் பே பண்ணுறீங்க. 11 மந்த் பார்த்தீங்கன்னா 55,000 பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து மந்த்லி கோல்டு ரேட் வந்து ஆட் பண்ணிகிட்டே வராங்க உங்கள் ஸ்கீமில். இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் ரன்னிங்கில் இருக்கிறீங்கன்னா 6,500 ரூபானா இப்போ 0.769 வருது. இதே 7,000னா 0.71 கிராம்ஸ் வருது. ஆவரேஜாக வந்து நீங்கள் 55,000 பே பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 7,000 வருதுன்னு ஒரு ஐடியா ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இனிமேல் தான் ஃப்யூச்சர் கட்ட போகிறீங்கன்னா இதை விட ஜாஸ்தியாக தான் வரும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 7,000 நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டால் 7.857 கிராம்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வர வச்சுருப்பாங்க. அந்த கிராமுக்கே தான் நீங்கள் வந்து ஜுவல்லரி எடுக்கணும். பட் வந்து அவங்க வந்து வேஸ்டேஜில் 50% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் தான் ஃப்ரீ பண்ணி தராங்க. அப்போ வந்து நீங்கள் 9% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் நீங்கள் தான் போட்டு எடுக்கணும். இது ஒன்லி 18% உள்ள ஜுவல்லரிக்கு. இதே நீங்கள் வந்து 21% இருக்கிற ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 11% விஏ வந்து நீங்கள் தான் கஸ்டமர் தான் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி தர சொன்னால் அங்கே இருக்கிற மேனேஜர் யாருன்னா ரெடியூஸ் பண்ணி தருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணி கேளுங்க. அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் எனக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுங்க, உங்ககிட்ட தான் நான் சீட்டு போடுறேன் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கம்மி பண்ணி தருவாங்க. இப்போ இந்த 9% வேஸ்டேஜ்க்கு நீங்கள் போனீங்கன்னா 0.70 கிராம்ஸ் வருது. அப்போ டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 7.857ம் இந்த 0.707 இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 8.564 கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பே பண்ணணும். 0.70 கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 4,949 ருபீஸ் வருது. ஆல்ரெடி நீங்கள் 55,000 நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கிறீங்க ஆல்ரெடி சிட் கட்டி. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 59,949 வரும். இதுக்கு தான் வந்து 3% ஜிஎஸ்டி பண்ணணும். ஜிஎஸ்டி 3% பார்த்திங்கன்னா 1,798 வருது ஜிஎஸ்டி மட்டும். இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டுறது பார்த்தீங்கன்னா 6,747 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்டாக வைக்கிற ஸ்கீம்லேயும் கிராமுக்கு வைக்கிற ஸ்கீம்லேயும் எவ்வளோ மில்லிகிராம்ஸ் வந்து டிஃபர் வருது பாருங்கள். இன் ஃப்யூச்சர் இதை விட இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் சீட்டு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும் போது சீட்டு கட்டுங்க. அது இல்லாமல் அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு போங்க. அமௌண்ட்டில் வந்து 18% வேஸ்டேஜ் தராங்க. பட் வந்து கோல்டு ரேட் எப்படி வந்து எவ்வளோ ஆக போகுதுன்னு யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் கிராம் பேஸஸ் போகிற ஸ்கீம்னாலும் 50% தான் டிஸ்கவுண்ட் தராங்க. நீங்கள் வந்து எந்த சீட்டு போட்டால் எவ்வளோ லாபம் அப்படின்றதையும் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த ஜிஆர்டி தான் பெஸ்ட்டு, நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஜிஆர்டியில் தான் நாங்கள் நகை எடுப்போம் அப்படின்னா இப்படி எடுங்க. அப்படி இல்லை நான் வந்து ஒரு சேவிங்ஸ்க்காக தான் நான் வந்து இந்த ஸ்கீம் சீட்டெல்லாம் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜுவல்லரியாக வேணால் ஜுவல்லரி போங்க. சப்போஸ் வந்து நான் சேவிங்ஸு ஃப்யூச்சர் தான் அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் போடுங்க. மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் அமௌண்ட்டு கையில் இருந்துச்சுன்னா அதை போய் கோல்டு காயினாக வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். ஆனால் பட் வந்து 2% வந்து விஏக்கு வந்து காயினுக்கு அவங்க போடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். அதையும் நீங்கள் தான் கட்டணும். இப்படி வாங்கி வச்சு சேவிங்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி பெனிஃபிட் அடைங்க. அப்படி இல்லைன்னா இந்த தீபாவளி டைம், பொங்கல் டைம், இப்போ வர அக்ஷய திதிக்கு அதுக்கெல்லாம் வந்து நோ வேஸ்டேஜில் ஸ்கீமில் வந்து அவங்க கோல்டு காயின்ஸ் தருவாங்க. நீங்கள் அது மாதிரி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கிட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறது வந்து கோல்டாக காயினாக வாங்குறோமா இல்லைனா ஜுவல்லரியாக வாங்குவோம். இன்னும் ஃப்யூச்சர் வந்து இந்த இயர்க்குள்ளேயே 60,000 வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போயே வந்து 53,000க்கு மேலே போகுது. இப்போ 60,000 சொல்கிறாங்க. ப்ளஸ் 5 இயர்ஸில் வந்து அப்படி டபுள் தான் சொல்கிறாங்க. அப்படின்னா 1 லேக்குக்கு மேலே வந்து இந்த சீட் வந்து இந்த அமௌண்ட் வந்து ஹைக் ஆகுன்றாங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு சின்னதாக 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே கூட கோல்டு காயின்ஸ் கிடைக்கிது. நீங்கள் அது மாதிரி வாங்கி கூட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இனிமேல் வந்து நம்ம சீட்டு போட முடியாது. இனிமேல் நம்ம இப்போ தான் நம்ம சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம், பட் நம்மளால் முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே காயின்ஸ் இருக்குது. அந்த காயினுக்கு வந்து 70 to 75 ருபீஸ் வந்து டை சார்ஜ் போடுறாங்க. நீங்கள் வந்து அது மாதிரி கொடுத்து கூட வாங்கி சேவிங்ஸ் பண்ணிட்டு வரங்க. ஒரு 5 இயர்ஸ் லாங் டைம் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து மல்டிபிள் ஆகும். அது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சருக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட சேவிங்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.